Shri Ram Jai Shri Ram Jai Shri குஹனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ராமனுக்கு நண்பனாக ஆவதற்கு. 13 ஆண்டுகள் பகவான் காட்டிலே தான் வாழ்ந்தார். ஊர் மக்கள் எல்லாம் அயோத்தியிலிருந்து வந்து வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவாளாம். ரிஷிகளுக்கு என்ன நடக்கிறதுனே புரியல. காடு முழுக்க நீளமா மாறுறது இதான அரக்கர்களுடைய சதியா? ராமன் பிறக்கும் போதே இந்த வஸ்திரத்தோடு பிறந்திருக்கணும்னு சொல்ற அளவுக்கு அழகா இருக்குமா. மக்கள் பகவானுடைய குணங்களுக்கு தோத்தார்கள். தசரதன் அவனுடைய பக்தி, பித்ரு பக்தி, தந்தை சொன்னால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றோமோ இல்லையோ, அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்கிற பணிவு பக்தி, அதை பார்த்து தசரதன் தானும் தோற்று போனார். அதற்கடுத்ததாக தண்டகாரண்யம் என்கிற காடு, அங்கிருந்து குஹனிடத்துல வந்தார். குஹனை தானும் தோழனாக ஏற்றுக்கொண்டார். அதுவே பெரிய காரியம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்துன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். குஹனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ராமனுக்கு நண்பனாக ஆவதற்கு. ஏழை ஏதலன் கீழ்மகன், உயர்ந்த பிறவியில ராஜகுலத்துல பிறந்திருக்கார் என்று சொல்ல முடியாது. வேடுவனாக பிறந்தார். நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் ஏழை, அந்த இடத்துல ஆழ்வார் ஏழைன்னு சொல்வது கல்வி கிடையாதுங்கிறதான் ஏழைன்னு சொல்ற. பணம் இல்லை இருக்குங்கிறத ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஏழைன்னு சொன்னால் கல்வி இல்லாதவன். ஏதலன் அப்படின்னு சொன்னால் நடத்தையும் நல்ல நடத்த கிடையாதான். எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை, யாரை எப்படி துன்புறுத்தலாம்னே பேசுவாராம். எவ்வளவு ஆச்சாரசீலன்னால், தனக்கு பசி வந்து விட்டது, தாய் இன்னும் சோறு போடலன்னால் இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து காட்டி தாயே சோறு போடுகிறாயா இல்ல குத்தட்டுமான்னு கேட்பானான் குஹன். அந்த அளவுக்கு பக்தியும் ஆச்சாரமும் உடையவர். அப்ப ஏழை கல்வி கிடையாது, ஏதலன் நடத்தை கிடையாது, கீழ்மகன் உயர்ந்த குலத்தில் பிறக்கவும் இல்லை. ஆனாலும் என்னாது இறங்கி அவனுடைய இந்த எந்த தாழ்ச்சிகளையும் பார்க்காமல் ராமன் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ. அப்ப குஹன் ராமனிடத்துல பார்த்த குணம், தாழ்ந்தவனையும் பகவான் ஏற்றுக்கொள்வான் என்பது. இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கலாம். சுமந்திரனை போடு பேசினார், குஹனை சந்தித்தார், பரத்வாஜரை சந்தித்தார். எல்லாம் முடிஞ்சு தண்டகாரண்யம் என்கிற காட்டுக்குள்ளே பகவான் நுழைகிறார். தண்டகாரண்யத்துல பல ரிஷிகள் வாழ்ந்து வந்தார்கள். மொத்தம் 14 ஆண்டுகள் வனவாசம். 14 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் பகவான் காட்டிலே தான் வாழ்ந்தார். 13 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் சூர்பனகை வந்து காது மூக்கு அறுக்கப்பட்டு சீதை அபகரிக்கப்பட்டு எல்லாம் நடந்தது. கடைசி 1 வருஷம். அப்ப 13 ஆண்டுகள் பகவான் காட்டிலே வாழ்ந்தார். அந்த 13 ஆண்டுகளை 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் 10.5 ஆண்டு வேறு ஒரு இடத்திலே வாழ்ந்து வந்தார். முதல்ல சித்திரக்கூட்டம், சித்திரக்கூட்டத்துக்கு அப்புறம் பஞ்சவட்டி. இந்த 2 இடங்கள் முக்கியமா பாக்குறோமோ இல்லையோ. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சேர்ற இடத்துல சித்திரக்கூட்டம் இருக்கு. அங்கதான் முதல்ல வந்து ராமன் தங்கி இருந்தார். பரதன் வந்து ராமனை சந்தித்தது அந்த இடத்தில் தான். அதற்கு பிறகு அங்க இருக்க முடியாது. சித்திரக்கூட்டத்திலே தொடர்ந்து இருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் அயோத்தியிலேருந்து வந்து வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவாளாம். ராமன் இங்கேதான் இருக்காரு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனா ஊர்ல யாருமே இருக்க மாட்டா. எல்லாரும் அவாவா வரிசை கட்டிண்டு, இந்த ஒரு 10 நாள் நான் போய் ராமனோடு இருந்துட்டு வரேன், அடுத்த 10 நாள் நீங்க ஒரு 100 பேர் போங்கோ, அடுத்த ஒரு 10 நாள் இன்னொரு 100 பேர் போலாம், இப்படின்னு திட்டம் போட்டுன்னு வந்தால் அது வனவாசமாவே இருக்காது. இது ராஜ்யமா ஆயிடும். கைகேயி சொன்னது ராமன் காட்டுல இருக்கணும்னு. ஆனா ராமன் இருக்கிற இடத்துக்கு பிரஜைகள் எல்லாம் வந்துட்டா அதுவே நாடாக மாறி போகும் இல்லையோ. அதனால் அவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சித்திரக்கூடத்திலிருந்து புறப்பட்டு பகவான் சென்று விட்டார். போறச்சே 10 வருஷ காலம் ஆங்காங்கு சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஒரு நிலையான இடமே கிடையாது. ஒரு ரிஷியின் இடத்துல போவார், அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலே குடிசை கட்டிட்டு ஒரு 4 மாசம் வாழ்வார். அவர்கிட்ட உபதேசங்களை எல்லாம் கேட்டுப்பார். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவார், அங்க ஒரு 1 வருஷம் இருக்கார். இன்னொரு இடத்துல 10 மாசம், இன்னொரு இடத்துல 4 மாசம், இப்படி மாறி மாறி மாதிரி 10 வருஷங்களை பகவான் அந்த தண்டகாரண்யத்திலே கழித்தார். கடைசியில பஞ்சவட்டிக்கு வந்து 2 வருஷங்கள் பஞ்சவட்டியிலே இருந்தார். அதற்கு பிறகுதான் சூர்பனகை வருகிறாள். அப்படி இந்த தண்டகாரண்யத்துக்குள்ள வரும்போது மக்கள் ரிஷிகள் எல்லாம் இருப்பாளோ இல்லையோ, திடீர்னு என்னமோ காடே நீளமா மாறி போச்சான். ரிஷிகளுக்கு என்ன நடக்கிறதுனே புரியல. காடு முழுக்க நீளமா மாறுறது ஏதான அரக்கர்களுடைய சதியா மாயையா என்னன்னு தெரியாமல் ஓடி போய் பார்த்தால் ராமன் காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. அவருடைய திருமேனுடைய நீளம் பட்டு காடு முழுக்க அப்படியே நீளம் ஆயிடுத்தான்.
அவர் பார்த்த உடனே ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுஷேவதாம் சுவேஷதாம் ததுர்சுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா. அவனை பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியப்பட்டு திகைத்து போய் நின்று விட்டார்களாம். ரூப சம்ஹனனம் அவனுடைய அழகான திருமேனி வடிவம், லக்ஷ்மீம் அவனுடைய செல்வம் ஒளி, சௌகுமாரியம் மென்மை, சுவேஷதாம் அழகான ஆடை அணிந்து கொண்டிருந்தார். என்ன அழகா, ஒரு பட்டு வஸ்திரம் கிடையாது, ஒரு ஆபரணம் கிடையாது. அவர் அணிந்து கொண்டிருந்தது மான் தோல் மர உரி. இதை அணிந்து கொள்வது சுவேஷதாம், ரொம்ப அழகாக ராமன் தரித்து கொண்டிருக்கிறான்னு தெரிவிக்கிறார். என்னன்னால் இந்த ரிஷிகள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக காட்டுல தானே வாழ்கிறார்கள். அப்ப தினமுமே இவர்கள் மான் தோல் மர உரியத்தான் தரிச்சுட்டு இருக்கா. ராமனுக்கு எத்தனை நாளா தெரியும்? இப்பத்தான் 2 வருஷமா 3 வருஷமா அவர் அணிந்து கொள்ளுகிறார். ஆனா அவர் அணிந்து கொண்டிருக்கிற அழகை பார்த்தால் இவரோட பிறக்கும் போதே இதோடையே பிறந்திருப்பாரோ. இந்த வஸ்திரங்கள் அவர் அப்புறமா உடுத்தின்றதா இருக்க முடியாது. ராமன் பிறக்கும் போதே இந்த வஸ்திரத்தோடு பிறந்திருக்கணும்னு சொல்ற அளவுக்கு அழகா இருக்குமா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.